உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, புதுக்காலம் 3ஆம் வாரம் புதன். தாவீதின் குலத்திலே மெசியா தோன்றுவார். அவரது ஆட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பது இன்றைய வாசக சுருக்கம். தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட விரும்புகிறார். ஆண்டவர் தாமே தாவீதுக்கு ஓர் ஆலயத்தை கட்டித் தருவதாக இறைவாக்கினர் நாத்தான் வழி எடுத்து கூறுகிறார். இறைவன் கட்ட இருக்கும் ஆலயம் தாவீதின் குலமும் அக்குலத்திலே தோன்ற இருக்கும் இயேசுவும் ஆகும். யூதர்கள் இவ்வாசக பகுதியை அரசியலை சார்ந்த ஒரு மெசியா வருவார் என்ற தங்கள் எதிர்பார்ப்புக்கு அடிப்படையாக கொண்டனர். தாவீது கட்ட விரும்பிய ஆலயம் தம்மை சாதாரண மேய்ப்பர் குலத்திலிருந்து அழைத்து இஸ்ராயலர் அனைவருக்கும் தலைவராகிய ஆண்டவருக்கு தாவீது நன்றி கடன் செலுத்த விரும்பியது நியதியே. ஏனெனில் ஆண்டவருடைய பேழையை பேண பாதுகாக்க அவர் ஓர் ஆலயம் கட்ட விரும்புகிறார். தாம் கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட அரண்மனையில் வாழும்போது தன் இறைவனுக்கும் கோயில் ஒன்று இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதில் ஆச்சரியப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. 7:1-13. தாவீதை போல் நாமும் இறைவனுக்கு ஆலயம் கட்ட விரும்புகிறோமா? இறைவனுக்கு ஆலயம் கட்டுவது என்பது அவரது சாயல்களாக தொடக்க நூல் 1:27 இறை மக்களுக்கு வாழ்வு அளிப்பதே என்பதை உணர்கின்றோமா? நம்மை சூழ உள்ள பல்லாயிரக்கணக்கான இறை மக்கள் உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, உட்கார உறையில் இன்றி, கவனிப்பாரற்று தெருவிலே அலைவதை அன்றாடம் கண்டு கொண்டே விழாக்களிலும் வான வேடிக்கைகளிலும் கொண்டாட்டங்களிலும் கும்மாளங்களிலும் நம் பணத்தை விரயம் செய்வது எவ்வளவு முட்டாள்தனமானது! ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது இவையா? மாறாக நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். எசாயா 1:17 என்பனவன்றோ நாம் செய்ய வேண்டிய ஆண்டவர் விரும்புவது. இவை வழியாகவன்றோ ஆண்டவருக்கு நாம் ஆலயம் எழுப்ப வேண்டும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டவரின் ஆலயங்கள் அவரது சாயல்களை அரவணைத்து கட்டி காக்க நாதியின்றி அழிவுற்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தமக்கு கோயில் வேண்டும், தமக்கு விழா வேண்டும் என்று விரும்புவாரா? 2 சாமுவேல் 7:10-11. காணும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த இறைவனின் கோயில்களாக மக்களை கட்டி எழுப்புவோம். இதுவே இறைவனுக்கு நாம் கட்டும் மேலான கோயில் என்பதை உணருவோம். ஆண்டவர் கட்டும் ஆலயம் மண்ணாலும் பொன்னாலுமன்று ஆண்டவர் கட்டும் ஆலயம் தாவீதின் குலத்தை சிறக்க வைத்து அதன் வழியாக பிறக்க இருக்கும் இயேசுவை உலகிற்கு அளித்ததே இறைவன் கட்டிய ஆலயம். ஆண்டவரே உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். 2 சாமுவேல் 7:11. அந்த வீட்டிலே தான் இறை மக்களுக்கு இளைப்பாற்றி இருக்கும். அந்த வீடுதான் இயேசு. அவரிலே தான் இறைவன் என்றென்றும் வருகிறார். இறை மக்களும் என்றென்றும் அமைதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்வர். ஆம், ஆண்டவராகிய கடவுள் இயேசுவிலே செயல்புரிகிறார். இயேசுவிலே தான் நாம் இறைவனை காண முடியும். என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். யோவான் 14:9 என்று இயேசு கூறுவதும் இப்பொருளிலேயே. எனவே நமது வாழ்வை இயேசுவாகிய வீட்டிலே, அதாவது இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதிலே செலவழிப்போமா? இயேசுவின் மதிப்பீடுகள் எனப்படுவது அன்பு, நீதி, அமைதி, சமாதானம்
மகிழ்ச்சி இவையென்றோ இயேசுவின் சகோதரர்களாகிய ஏழை மக்களுக்கு நம் வாழ்வில் கோயில் கட்டுவோமா? கட்ட வேண்டும். நற்செய்தி மார்க்கு இயல் 4 இறைவாக்கியங்கள் 1 முதல் 20 முடிய. உவமை வழியாக ஒப்பற்ற உண்மைகளை விளக்கும் சிறந்த ஆசிரியர் இயேசு. நம் அன்றாட வாழ்வில் தொடர்பு கொள்ளும் அனைத்து மக்களும் அனைத்து பொருட்களும் உவமைகள் ஆகின்றன. வீட்டு தலைவன், ஊழியன், ஆயன், நீதிபதி, புளிப்பு மாவு, கடுகு விதை, திராட்சை தோட்டம், பறவைகள் என்பவை சான்றுகள். இங்கு விதைப்பவன், விதை, நிலம் ஆகியவை வழியாக சிறந்த போதனை அருளப்படுகின்றது. விதைப்பவன் உவமை. விதைப்பவன் உவமை என பொதுவாக அழைக்கப்பட்டாலும் மத்தேயு 13:8 இந்த உவமையின் மையம் விதைப்பவன் அல்லன், பல வகை நிலங்களே. பாலஸ்தீன நாட்டில் எவரும் காணக்கூடிய இயல்பு காட்சி இது. விதைத்து கொண்டிருக்கும் ஒருவனை பார்த்து இயேசு இந்த உவமையை கூறியிருக்கலாம். அறுவடைக்கு பின் கரடு முரடாக கிடந்த கலிலேய நிலங்கள் மழை பெய்து சற்று மிருதுவாகின்றன. அங்கு விதைப்போன் விதையை தெளிக்கிறான். விதைத்த பிறகே உழுவான். நடைபாதை நிலத்தினூடே செல்கிறது. நன்றாய் அழிவுறாத முட்கள் எங்குமங்கும் உள்ளன. சில இடங்களில் பாறை, மேலெழுந்த வாரியாக மண் அதை மூடி இருக்கிறது. மற்ற பகுதி நல்ல நிலம். கலிலேயாவில் 10-20 மடங்கு பலன் கிடைத்தால் நல்ல விளைச்சல் எனலாம். ஆனால் ஆன்மீக அறுவடைக்காக இயங்கும் இயேசு நல்ல நிலத்தின் விளைவை சற்று மிகைப்படுத்தியே கூறுகிறார். இறையரசு சிறந்த அறுவடை போன்றது. ஓசே 6:11, எசாயா 27:6. இதற்கு பல இடையூறுகள் தோன்றலாம். ஆயினும் இறுதியில் நல்ல விளைச்சல் கிட்டும். விதைப்பது போல் இப்போது இயேசு இந்த இறையரசை தொடங்கி வைக்கிறார். இறுதியில் நல்ல அறுவடை போல் மகிமையோடு இந்த விண்ணரசு பரவும் என்ற பாடம் பயிற்றப்படுகிறது. உவமையின் விளக்கம். இச்சிறு பகுதியில் நற்செய்தி என பொருள்படும் வார்த்தை என்னும் சொல் 8 முறை வருகிறது. ஆதி கிறிஸ்தவர்கள் இப்பொருளில் பயன்படுத்திய சொல் இது. திருத்துதர் பணி 6:7-12-24, கொலோசியர் 1:5, 10-11, தீமோத்தேயு 1:8, 1 பேதுரு 2:8. இவ்வுவமையில் மார்க்கு 4:1-9 நடைபாதை, பாறை, முட்களிடம், நல்ல நிலம் என்னும் 4 வகை நிலப்பகுதிகளோடு 4 வகை வகுப்பினர் ஒப்பிடப்படுகின்றனர். தெளிவாக இரண்டையும் இணைக்க வேண்டும். இயேசுவும் அவருக்கு பின்வரும் திருத்தூதர்களுமே இறை வார்த்தையை விதைப்பவர்கள் என பவுலடியார் விளக்கம் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 9:11. இங்கு விளைச்சல் என்பது உலக முடிவையும் தீர்வையும் குறிக்காது. மாறாக நற்செய்தியை கேட்டும் மக்களின் பற்பல விதமாய் அது பலன் அளிப்பதையே குறிக்கும். நற்செய்தி வார்த்தையின் பலன் கேட்போரின் மனப்பக்குவத்தை பொறுத்தது என்பது இங்கு விளக்கப்படுகிறது. வார்த்தையாகிய விதையை சாத்தான் என்ற பறவைகள் விழுங்கி விடுகின்றன. அதாவது கேட்டும் கேளாது இருப்பவரையே இந்த உருவகம் குறிக்கிறது. இறைவனுக்கும் மனிதனுக்கும் எதிரியாகிய சாத்தானே இதற்கு காரணம். 2ஆம் 3ஆம் வகுப்பினர் ஆன்மீக வாழ்வை ஆர்வத்துடன் தொடங்குகின்றனர். ஆனால் நம்பிக்கையின் பொருட்டு பல்வேறு தொல்லைகளுக்கு அவர்கள் ஆளாக வேண்டியுள்ளது.
சாதி சமயத்தின் பெயரால் அவர்கள் பொருளாதாரம் பாதிக்கப்படும் பொழுது அவர்களின் நம்பிக்கையில் தளர்ச்சி ஏற்படுகிறது. நான் எவ்வகை நிலம்? நல்ல நிலமா, முட்க நிலமா, பாறை நிலமா? நல்ல நிலமென்றால் 100 மடங்கு பலன். ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.